சமாதத்தை விரும்பக்கூடிய சமுதாயமாக வாழணும். குர்ஆன் என்றாலே சமாதமாக வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். இறைவன் உங்களை சமாதானமிக்க வாழ்வு அழைக்கிறான். சமாதானங்கிறது சமுதாயம் சம்பந்தப்பட்டது. அமைதிங்கிறது நம்ம தனித்தனியாக தனித்துவம் வாழ்றதுக்காக. அமைதி அடையணும்னு சொன்னால் என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு போயிட்டு நான் அமைதி அடைகிறேன். சமாதானங்கிறது என் குடும்பத்திலிருந்து சமுதாயம் ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் சமாதானமாக வாழ விரும்புகிறேன். எல்லாத்தையும் குறைகள் இருக்குது, குற்றங்கள் இருக்குது, யார்ட்டும் இல்லாமல் இல்லை. யாரும் சுத்தமானவங்க கிடையாது. இது புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு அமைச்சிருக்கேன். நீங்கள் குணங்களை செலவு பண்ணுங்க, பொறுத்து செலுத்தி மன்னிச்சு பண்ணுங்க, சமாதானத்தில் இறக்கப்படுங்க. நிறைய குறைகளுக்காக நிறைவேற்றிடுங்க. ஒருத்தருடைய குறைகளுக்காக ஒருத்தர் இருக்குது. கரண்டையும் பிரச்சனை இருக்குது, மனைவிட்டையும் பிரச்சனை இருக்குது, பெற்றவட்டையும் பிரச்சனை இருக்குது, பிள்ளைகிட்டையும் பிரச்சனை இருக்குது, சகோதரர்கிட்டையும் பிரச்சனை இருக்குது. யார்ட்டையும் பிரச்சனை இல்லாமல் இல்லை, யார்ட்டையும் குறை இல்லாமல் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு அழகான வாய்ப்பு. அதை பொறுத்துக்கணுமே, சகிச்சுக்கணுமே, மன்னிக்கணுமே, இறக்கப்படணுமே, அவங்களுடைய குறைகளை நிறைவேற்றணுமே, சமாதானத்தை பெறணுமே. இவ்வளோதான் நம்ம சொல்றதெல்லாம். சரி, இந்த அளவில் கூட நம்ம முடியலனா கூட இதுவே பலகீனமாக இருக்கிறேனே, என் மனசு இன்னும் அலக்கழிக்குது, அலப்பாயுது, கோவப்படுது, அவங்க மேலே ஆதங்கப்படுது, மன்னிச்சு சமாதானத்தை கொடுக்கணும், மன்னிக்கக்கூடிய மனசை கொடுன்னு கேட்டால் போதும்.